ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு நெக்லைனை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக பைண்டிங் அந்த மாதிரியான மெத்தடில் ஒரு நம்மளோட நெக்லைனை வந்து ஒரு ரஃபான ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் வரைஞ்சிட்டு ஸோ அந்த நெக்லைனை வந்து ரைட் டு ராங் சைடில் வந்து திருப்பி ஃபினிஷ் பண்ணுறது தான் பைண்டிங் மெத்தட். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கிராஸ் பீஸை வச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அதே கிராஸ் பீஸை யூஸ் பண்ணி நம்ம பைப்பிங் வச்சு அது மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஒரு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக காட்டன், ட்ரையான் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பைண்டிங் மெத்தட் ஆர் நம்மள வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பயாஸ் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி கூட ஃபினிஷ் பண்ணலாம். பட் ஆனால் கேன்வாஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு சல்வார் தைக்கும் போதும் சரி, ஒரு நல்ல ரொம்ப 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 டெலிகேட்டான ரொம்ப தின்னான ஃபேப்ரிக்ஸை நம்ம வந்து பண்ணும்போதும் சரி, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கேன்வாஸில் ஃபினிஷ் பண்ணுறது. நெக் ஷேப்பில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு நீட்டாகவும் ஃபினிஷ் ஆகும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.